ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வந்து நாங்கள் ஷாமி கபாப் பார்க்கலாங்க. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, எந்த இது இருந்தாலும் செம்மையாக இருக்கும். இது வந்து எலும்பெல்லாம் ஒன்றுமே இல்லாத 1/4 கிலோ பீஃப் மட்டும் வாங்கிக்கோங்க. பீஃபில் செய்யலாம், சிக்கனில் செய்யலாம், மட்டனில் செய்யலாம், இறாலில் செய்யலாம், எல்லாத்துலேயும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி பீஃபில் தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து 1/4 கிலோ இது கறி வந்து நான் குக்கரில் போட்டுக்கிறேன். அப்படியே வந்து 50 கிராம் 1/4 கிலோ கறிக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் 1 தக்காளி, 1 வெங்காயம் சின்னதாக, ஜாஸ்தி போடக்கூடாது. பெருசாக இருந்தால் பாதி போடுங்க. வெங்காயம் 1 போடுங்க, கொத்தமல்லி இதுவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. பாருங்கள், இது ஸ்பூன் வந்து சின்னது, அதனால 2 போட்டேன். அப்புறம் இது வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இதுவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. உப்பு போட்டுக்கலாம். தண்ணி போட்டுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் வரட்டும், காமிக்கிறேன் நான். தண்ணியெல்லாம் போட்டு இது ஒரே 1 டம்ளர் தான் போட்டேன் நான், போதும், கம்மியாக போடுங்க. ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். வச்சிட்ட பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கறி வந்து நல்லா வெந்து வரட்டும். 4 விசில் வந்துச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, அதனால நான் மறுபடியும் வச்சுருக்கிறேன். நல்லா இது திட்டி இது ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், கறி பருப்பு எல்லாம் எப்படி வெந்திருக்கு. இது மாதிரி தான் நல்லா வெந்திருக்கணும். நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிச்சு. இது வந்து கறி மட்டும் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வெறும் கறி மட்டும் எடுத்து பாருங்கள், கறி மட்டும் எடுத்துட்டேன். மசாலா இருக்குது. இது முதல்ல வந்து நாங்கள் கொரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கறி எல்லாமே நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து இந்த மசாலா எல்லாம் போட்டு மறுபடியும் அடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா இதில் இருக்கிற மசாலா எல்லாம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா போட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இதில் போட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி வரணும் உருண்டை. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷாமி கபாப் சூப்பராக இருக்கும். இது ஒரு பாத்திரத்தில் நாங்கள் மாற்றிக்கலாம். விட்டு தாங்க அடிக்கணும். இது வந்து பார்த்து தான் அடிக்கணும். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன்னா கெட்டியாக இருக்குல்ல, இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அடிக்கணும். விட்டு அடித்தா உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக அடிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி வரும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் ஷாமி கபாப் வந்து வறுத்துக்கலாம். வாங்க, இந்த மாதிரி உருண்டை பண்ணி பாருங்க, தவாவில் வந்து எண்ணெய் போட்டுருக்கு. எண்ணெயில் போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பிக்கலாம். செம்மையாக சூப்பரான எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க இது. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த டேஸ்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.